பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 210 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். அவர் அளித்த அந்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். யதார்த்தமான உண்மை, எந்தெந்த கட்சிக்கு தேர்தல் போட்டி என்பது நன்றாக தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த கூர்மையானவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள். தமிழகத்தில் 2 கட்சி தான் பெரிய கட்சி, 2 கட்சி தான் இப்பொழுது ஆண்டு 2 கட்சிக்கு இடையிலே தான் போட்டி இருக்கும். அது எந்த கட்சி என்பது நாட்டு மக்களுக்கு முழுமையாக தெரியும். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 31 ஆண்டுகளும் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி. அதிமுக ஆட்சி காலத்தில் தான் தமிழகம் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் என்ற பெயர் பெறுகின்ற அளவுக்கு திட்டங்களை கொண்டு வந்து அதனால் மக்கள் ஏராளமான நன்மைகளை பெற்றிருக்கின்றார்கள். யதார்த்தமான உண்மை, எந்தெந்த கட்சிக்கு தேர்தல் போட்டி என்பது நன்றாக தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த கூர்மையானவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள். தமிழகத்தில் 2 கட்சி தான் பெரிய கட்சி, 2 கட்சி தான் இப்பொழுது ஆண்டு 2 கட்சிக்கு இடையிலே தான் போட்டி இருக்கும். அது எந்த கட்சி என்பது நாட்டு மக்களுக்கு முழுமையாக தெரியும். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 31 ஆண்டுகளும் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி. அதிமுக ஆட்சி காலத்தில் தான் தமிழகம் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் என்ற பெயர் பெறுகின்ற அளவுக்கு திட்டங்களை கொண்டு வந்து அதனால் மக்கள் ஏராளமான நன்மைகளை பெற்றிருக்கின்றார்கள். எல்லா கட்சியுமே தேர்தல் வருகின்ற பொழுது கூட்டணி அமைப்பாங்க. இதையும் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது பாரதிய ஜனதா கூட்டணி வச்சு தான் நாங்கள் போட்டியிட்டோம். அதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் 1999 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்து தான் போட்டியிட்டு வெற்றி பெற்று மறைந்த வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தாங்க. அந்த அமைச்சரவையில் திமுக இடம்பெற்றிருந்தது. திரு முரசொலி மோகன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தாங்க. அதுக்கு பிறகு 2001 சட்டமன்ற பொது தேர்தல் வந்தது தமிழகத்தில். அப்பொழுது திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சு தான் போட்டிட்டாங்க. ஆக கூட்டணி என்பது அந்தந்த சூழலுக்கு தகுந்தவாறு அமைப்பது, கொள்கை என்பது நிறையானது. இன்றைய தினம் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சதையும் மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கப்படுகிறது. அதனால் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார்கள். யதார்த்த உண்மை, அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சதையுமே அவருக்கு ஒரு பயம் வந்துவிட்டது. நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கு திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தோல்வி அடைந்து விடும் என்ற ஒரு அச்சத்தின் அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட ஒரு தவறான கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். நீட் என்பது இந்திய அளவில் இருப்பது, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல. மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது தமிழகத்துக்கு நீட் விலக்கு அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தினார் மத்திய அரசு. அம்மா இருக்கின்ற போது ஒரு ஆண்டு நீட்டுக்கு விதிவிலக்கு கொடுத்தார்கள். அம்மா மறைவு போது அம்மாவுடைய அரசு தொடர்ந்து தமிழகத்திற்கு நீட்டிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தோம். அந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்துவிட்டது. அந்த தீர்ப்பை மாநில அரசு நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு விட்டோம். ஆனால் இன்றைய முதலமைச்சர் 2021 சட்டமன்ற பொதுத்தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். இந்த 52 மாத காலம் கடந்து விட்டது. இந்த ஆட்சி பொறுப்பேற்று இதுவரைக்கும் நீட்டிற்கு எந்தவித முடிவும் காணவில்லை. இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் ரத்து பண்ணுவதற்கு எங்களிடத்தில் ரகசியம் இருப்பு சொன்னார். அந்த ரகசியத்தையும் இதுவரைக்கும் வெளிப்படுத்தவில்லை. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே இந்த நீட் பிரச்சனை குறித்து விவாதம் வந்த பொழுது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய எங்களால் முடியவில்லை, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறார். நாங்களும் அதைத்தான் சொன்னோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பை மாநில அரசு நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது என்று நாங்கள் பலமுறை சொன்னோம், சட்டமன்றத்திலும் சொன்னோம். ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலிலே இளைஞர்களை, மாணவர்களை, பெற்றோர்களை ஏமாற்றி
திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைய தினம் தங்களால் முடியவில்லை என்று ஒத்துக்கொண்டு விட்டார். இது அதிமுக பாஜக கூட்டணியால் வெற்றியை பார்க்க முடியும். 210 தொகுதிகளில் வெற்றி பெறும் இந்த கூட்டணி என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டியளித்திருக்கிறார்.